வாக்களித்த பின்னர் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் நம்முடைய செய்தியாளர் குருசாமிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த காலை முதலே வாக்குப்பதிவு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த விறுவிறுப்பான வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு மிகப்பெரிய அளவிலே சாதகமாக இருக்கும். குறிப்பாக பெண்கள் அதிக அளவிலே முகமலர்ச்சியோடு வாக்குகள் போடுகின்றார்கள். இது மதச்சார்பற்ற கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தல் தரும். இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதிகள் எந்த வாக்குறுதிகள் முக்கியமான வாக்குறுதிகளாக இருக்கும்? மக்கள்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை ஈடுபடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வாக்குறுதிகள் என்பதை விட மக்களோட குறைகளை தீர்ப்பதில் நாங்கள் கருத்தும் கண்ணுமாக இருக்கின்றோம். இங்கே இவ்வளவு அமைச்சர்கள் வந்தது என்பது வாக்குகள் சேகரிப்பதற்காக மட்டுமல்ல, இந்த பகுதியிலே உள்ள மக்களுடைய குறைகளை நேரடியாக கண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கின்றார்கள். மார்ச் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவு வெளிவரும். முடிவு வெளிவந்தவுடன் ஈரோட்டிலே எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனோ, சாலைகள் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, சாக்கடைகள் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, பட்டாக்கள் வழங்கப்படாமல் இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற இந்த அரசு எல்லா நடவடிக்கையும் எடுக்கும். EPS அவர்கள் இங்கே பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது நீங்க தொகுதிக்கே வரமாட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அவருக்கு உங்களுடைய பதில் என்ன? நான் தொகுதியில் தான் பிறந்தேன், தொகுதியில் தான் வளர்ந்தேன், இங்கே தான் படித்தேன், இங்கே தான் இருக்கின்றேன். என்னுடைய ஓட்டு கூட இங்க கச்சேரி தெருவில் தான் இருக்கின்றது. சென்னை செல்வேன் அப்பப்போது. ஏனென்றால் ஈரோட்டில் உட்கார்ந்து கொண்டு மந்திரம் போட்டால் ரோடு போட்டுவிட முடியாது. சென்னைக்கு சென்று அதிகாரிகளை சந்தித்து, அமைச்சர்களை சந்தித்து வேண்டுகோளை வைத்தால்தான் அவர்கள் ரோடு போடுவதற்கு உத்தரவு பிறப்பிப்பார்கள். ஆகவே ஈரோட்டிலேயே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இருக்கலாம். என்னுடைய எதிர்த்து போட்டியிடுகின்றவர் ஈரோட்டில் இருக்கலாம். போகின்ற இடங்களில் எல்லாம் மக்களுடைய பாக்கெட்டில் கை போடலாம். அது அவர் வேலை. என்னுடைய வேலை ஈரோடு மக்களுக்கு நல்லவைகளை செய்ய வேண்டும் என்றால் ஈரோட்டில் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை ஈரோட்டில் இருந்து பார்த்து அது சென்னைக்கு போய் அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் கண்டு பேசி, முதலமைச்சரையும் கண்டு பேசி அந்த குறைகளை நீக்க வேண்டும். குறிப்பாக இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பகுதியிலே 2000-3000 பட்டாக்கள் வழங்கப்பட வேண்டி இருக்கின்றது. அந்த பட்டாக்கள் வழங்கப்படுவதற்கான அரசு ஆணை பெறுவதற்கு ஏற்கனவே என்னுடைய மகன் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவேரா அதை செய்திருக்கின்றார். நான் சென்னைக்கு சென்று அதிகாரிகளை சந்தித்து கிடைக்காத மக்களுக்கு அந்த பட்டாக்களை கிடைப்பதற்கு ஆவணம் செய்யும். மை தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டை அதிமுக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பார்க்க? மை தொடர்பான குற்றச்சாட்டை நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே சொன்னார்கள். ரஷ்யாவிலிருந்து மை வந்தது, அந்த மையை வைத்தவுடன் போய்விடும். நான் ஓட்டு போட்டு 15-20 நிமிஷம் ஆகின்றது, இன்னும் அந்த மை இருக்கின்றது. மை என்பது பொய்யல்ல, மை என்பது நிஜம். நீங்கள் சாக்கு போக்கு சொல்லாதீர்கள் என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதைத்தான் நானும் இப்போது சொல்ல விரும்புகிறேன். வித்தியாசம் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கீங்க சார்? வித்தியாசம் எவ்வளவு வருகின்றதோ அவ்வளவு வித்தியாசம் இருக்கும்.